வெல்கம் டு அவர் சேனல் டிப்ஸ் கலாட்டா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெனா மிக்சிங் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ கம்மியான குவான்டிட்டியில் பிரைடல் கோன்ஸ் பண்ணலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆல்ரெடி மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஹெனா பவுடர். ஸோ அதை போட்டுக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஹெனா பவுடர் ப்ளஸ் சுகர் நல்லாவே மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆரம்பத்திலே நிறைய வாட்டர் ஆட் பண்ண வேண்டாங்க. ஏன்னா கம்மியான குவான்டிட்டிங்கும்போது சடனாக வாட்ரி ஆயிரும். ஸோ கம்மியாகவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்க்குறதுல யாராவது ஹெனா மிக்ஸாலஜி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, மெஹந்தி ஆர்டிஸ்ட் யாராவது இருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து மெஹந்தி ஆர்டிஸ்ட்னால் கிடையாதுங்க. நான் ஜஸ்ட் இப்போ தான் ஹெனா மிக்ஸாலஜிவே கற்றுக்கிட்டேன். நான் ஆன்லைனில் தாங்க கற்றுக்கிட்டேன். நான் ஆன்லைனில் கற்றுக்கிட்டு இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி 2 month கிட்ட ஆகுது. ஸோ பெரிய லெவலில் இல்லைனாலும் என்னோடய பிஸ்னஸ் மீடியமாக கொஞ்சம் நல்லா தான் எனக்கு போய்கிட்டுருக்கு. ஸோ வீட்டில் இருக்கிற பெண்ணுங்கள்லாம் வந்து குழந்தைங்கள வச்சுட்டு வெளியில் போயினா ஒன்றுமே கற்றுக்க முடியாதுங்க. கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த ஆன்லைன்லாம் ஒரு வர மாதிரிங்க. கொஞ்சம் ஃபீஸ் கட்டினீங்கன்னா போதும், பர்ஃபெக்டாக சொல்லித்தராங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது எல்லாமே. இப்போ நல்லாவே மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம எசென்சியல் ஆயில் யூஸ் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி பிரைடல் ஆயிலுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சுகர் எல்லாமே வாட்டரோட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ வந்து எசென்சியல் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹென்னா பவுடர்ஸ், சுகர், எசென்சியல் ஆயில் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். எசென்சியல் ஆயில் மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ வந்து பொறுமையாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக டக்குன்னு மிக்ஸ் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா ஆயில்ஸை? ஸோ கொஞ்சம் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்காது. ஏன்னா அது வந்து நல்லாவே மிக்ஸ் ஆயிரும். நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி கிடைக்கும் பாருங்களேன். ஸோ இதில் வந்து நிறைய ப்ரொஃபஷ்னல் பண்ணுறவங்க, மெஹந்தி ஆர்டிஸ்டில் இருப்பீங்க. அவங்களாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கான்னு பாருங்கள். பார்த்துட்டு கழுவி விற்றாதீங்க. ஜஸ்ட்டு அதை சொன்னால் போதும் கமெண்டில். நான் கண்டிப்பாக திருத்திக்கிடுவேன். ஏன்னா நான் ஸ்டார்ட் அப் தான், நான் ஆரம்பத்துலேயே சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ நான் பிரைடல் கோன்ஸ் ஃபஸ்ட் டைம் மேக் பண்ணுறேன். ஸோ அதனால் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஒரு மினிமம் குவான்டிட்டியில் பிரைடல் கோன்ஸ் வந்து நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து எப்படியும் ஒரு 6 கோன்ஸ் கிட்ட வரும். ஸோ இப்போ நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ எல்லாமே ஸ்பேச்சுலாவில் இருக்கிறது எல்லாமே வலிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா வேஸ்ட் ஆகக்கூடாது. பார்த்தீங்களா? இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடனேனா கோன்ஸ் பண்ண முடியாதுங்க. இதை வந்து 8 மணி நேரம் அப்படியே விட்டுறணுங்க. அப்போ தான் இதுக்குள்ளே உள்ள அந்த ஸ்டைன்ஸ்லாம் வெளியில் வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம கோன்ஸ் மேக் பண்ண முடியும். ஸோ நம்ம இப்போ இதை வந்து 8 மணி நேரம் அப்படியே ஒரு இருட்டான இடத்துல கொண்டு, இருட்டான இடம்னா என்ன, ரூம் தான். இந்த ரூம்குள்ளே கொண்டு நம்ம வந்து வச்சிடலாம். இப்படியே வைக்கக்கூடாதுங்க. இதை க்ளோஸ் பண்ணி வைக்கணும். இதில் வந்து நம்ம கிளிங் ரேப் போட்டுக்கலாம். பாக்ஸில் கூட வைக்கலாங்க. பாக்ஸில் ஒரு மூடி உள்ள ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கலாம், ஏர் உள்ளே போகாத மாதிரி. இதில் லைட்டாக வாட்டர் ஒரு 2 சொட்டாக தான் விட்டு அப்படியே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே. இப்போ வந்து இது வந்து சும்மா அப்படி பண்ணுறாங்க. இது என்னம்மா பண்ணுறீங்கன்னு கேட்காதீங்க. இது சும்மா இந்த மாதிரி பண்ணி வச்சா நமக்கு டக்குன்னு அந்த ஸ்ட்ரெயின்ஸ்லாம் கொஞ்சம் வெளியில் வரும். இது மேலே வந்து இப்போ நம்ம கிளிங் ரேப் போட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். வீட்டில் இருந்து நிறைய பேருக்கு பிஸ்னஸ் பண்ணணும் ஆசை. வேறு யாராவது கேர்ள்ஸ் பிஸ்னஸ் பண்ணுற கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதை நீங்கள் எங்கே கற்றுக்கிட்டீங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்களுமே ஆன்லைனில் கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோ பார்க்குற நிறைய கேர்ள்ஸுக்கு வந்து ஆன்லைன்லேயும் சாதிக்க முடியுங்கிற நம்பிக்கை வரும். ஸோ அவங்களுமே ஆன்லைனில் ஏதோ ஒரு கோர்ஸ் எடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணி அதிலேருந்து அவங்களோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ கிளிங் ரேப் போட்டு வச்சிடலாம். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுல இருக்கிற பெரிய பயம் எல்லாருக்கும் என்னென்னா பணம் தாங்க. காசு வேஸ்ட்டாக போயிருமோ, இதுதான் ஃபஸ்ட்டு நினைப்பீங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு வந்துட்டோம்னாலே காசு நம்ம யூஸ் பண்ணி தாங்க ஆகணும். காசுங்கிற ஒன்று வந்து அந்த பிஸ்னஸில் போட்டால் தான் லாபங்கிற ஒன்று நமக்கு வரும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம அதுக்குள்ளே வந்து கோன் இது பண்ணி வச்சிடலாம், ரோல் பண்ணி வச்சிடலாம். ஸோ நான் வந்து இந்த பின் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? என்கிட்ட ஒரு 5 டைப்ஸில் பின் இருக்குது. நான் நியூங்க போய் இவ்வளோ தான் வாங்கியிருக்கேன். ஸோ இதில் இந்த பின் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்ச ப்ரீகட் ஷீட் என்கிட்ட இருக்குது. இது வந்து ஃப்ரோசன் ஷீட்டு. இதில் வந்து இப்போ நம்ம கோன் ரோல் பண்ணிடலாம். இந்த கோன் ரோல் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு கிளியராக வேணும்னா கேளுங்க. இதுக்கு ஒரு தனியாக ஒரு ஷார்ட்ஸ் இல்லைனா ஒரு லாங் வீடியோ போட்டுடலாம்.
அந்த 6 ஷீட்டையுமே 6 ஷீட் தான் நான் எடுத்திருக்கேன். 6 ஷீட்டையுமே நம்ம ரோல் பண்ணி வச்சிடலாம். ஓகேங்களா? இந்த பின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரோல் பண்ணும்போது பின் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாதுங்க. ஓகேங்களா? நார்மலாக நம்ம எடுக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா அந்த கோன் அதுலேருந்து வராது, அந்த ஹென்னா வராது. ஸோ இதே மாதிரி நம்ம கடகடன்னு அந்த 6 ஷீட்டையும் ரோல் பண்ணி வச்சிடலாங்க. ஸோ இதுக்கப்புறம் நைட்டு தாங்க. இனி நைட்டு வந்து இது வந்து மார்னிங், இந்த வீடியோ எடுத்தது வந்து மார்னிங் ஒரு 11 இருக்கும். சாரிங்க, 11 ஒரு 1 இருக்கும். 1:30 கிட்ட இருக்கும். ஸோ 8 ஹவர்ஸ் கழித்து ஒரு 9:30 போல் தான் நான் வந்து அதை எடுத்தேன். இது வந்து நைட் எடுக்கிற வீடியோ. இதில் பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம வைக்கும்போது எப்படி இருந்துச்சு. இப்போ பார்த்திங்களா மெரூன் கலரில் இருக்குது, ஆனால் உள்ள க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஓகேங்களா? இதுதான் கரெக்டாக இப்போ செட் ஆகிருக்கு. மேலே மெரூன் கலரில் இருக்கும், ஸ்டைன்லாம் விட்டு இருக்கும். ஆனால் உள்ளே நம்ம வந்து விளக்கிட்டு பார்க்கும்போது உள்ளே வந்து நல்லா க்ரீன் கலரில் தான் இருக்கும். இப்போ வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நமக்கு என்ன மாதிரி கன்சிஸ்டன்சி தேவையோ அதுக்கு கொண்டு வந்துக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கங்க. சட்டுன்னு ஊற்றிட்டிங்கன்னா சுவாலி முடிஞ்சுது. ஏன்னா மறுபடியும் இதே ஒரு செட் ஆஃப் நம்ம ரெடி பண்ணி அதை 8 மணி நேரம் வச்சு அது வந்து பெரிய ப்ராசஸ்ஸு. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஆட் பண்ணிக்கலாம். அதிகமாக தண்ணி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்துட்டோம்னா அது வெளியில் வந்துடும். ஆனால் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா கஷ்டம், அது வந்து இதோட செட் ஆயிரும். கொஞ்சம் அதிகமாக ஊற்றுன மாதிரி இருக்குது. ஓகே, நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகே, இப்போ வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு இதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இது கண்டிப்பாக ஃபில்டர் பண்ணிவிட்டு தான் நம்ம கோன்ஸில் வந்து இது பண்ணணும். ஃபில்டர் பண்ண எதுக்கு ஃபில்டர் பண்ணுறோம்னா இதில் ஒரு சில இது இருக்குங்க, ஒரு மாதிரி அசடு. அது வந்து அந்த ஃபில்டர் பண்ணதுனால அதுவுமே நமக்கு வந்து ஃபுல்லாக வந்துடும். இந்த ஹென்னா பவுடர் பார்த்திங்கன்னா ஹென்னா பவுடர்லேயே நமக்கு வந்து 3 ஃபில்டர், 5 ஃபில்டர், 7 ஃபில்டர் அப்படின்னு இருக்கும். 7 ஃபில்டருங்கிறது ஒன்று இல்லவே இல்லைங்க. அது கொஞ்சம் அமௌண்ட்டு எக்ஸஸாக வச்சு விற்கிறதுக்காக 7 ஃபில்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 5 ஃபில்டர் தான் கரெக்டு. நான் யூஸ் பண்ணுற ஹென்னா பவுடர் வந்து 5 ஃபில்டர். ஓகே, இப்போ வந்து இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதில் இருக்க அவங்க ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. இது பண்ணுறது மூலிமா இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச அசடை கூட நம்ம எடுத்துருவோம். ஸோ ஹென்னா வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இது நல்லா ஒரு சொட்டு கூட வீணாகாமல் எல்லாமே வலிச்சு வச்சிடணுங்க. ஓகேங்களா? எதுவுமே வேஸ்ட் ஆகக்கூடாது. எல்லாமே வலித்து எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு இதுதாங்க கொஞ்சம் கஷ்டமே இந்த ஹென்னா மிக்ஸாலஜியை பொறுத்த வரைக்கும். இதை ஃபில்டர் பண்ணி இந்த சாக்ஸுக்குள்ளே இருந்து அதை வெளியில் அந்த பைப்பிங் பேக்குக்கு கொண்டு வரதுக்குள்ளே ஒரு போராட்டமே நடக்கும். ஸோ இது வந்து ஸ்மால் பேட்ச், இது வந்து ஒரு குவான்டிட்டி கம்மியான பேட்ச்சு. இதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஏன்னா நான் ஸ்டார்ட் அப்புங்கிறதுனாலையா தெரில. ஸோ ஆல்ரெடி ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறவங்களுக்கு மேபி ஈஸியாக இருக்குமான்னு தெரில. எல்லாருக்கும் கஷ்டம்தாங்க. அவங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கும், அவங்களும் கையை வச்சு தானே இழுக்க போகிறாங்க. ஸோ இதை நல்லா டைட்டாக இப்படி ரோல் சுற்றிட்டு அந்த சாக்ஸை நம்ம விரல்லையோ கையிலையோ நல்லா சுற்றிட்டு இழுத்திங்கன்னா அதில் உள்ள ஹென்னா எல்லாம் நமக்கு பைப்பிங் பேக்கில் போய் ஃபில்டராகி வந்துடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கோன்ஸ் ஃபில் பண்ணிடலாம். இதில் வந்து பைப்பிங் கிளிப் போட்டுக்கலாம். கிளிப் போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி ஹென்னா ரெடி பண்ணி, அதாவது ரோல் ரெடி பண்ணி வச்சோம்னா அதில் ஃபில்டர் பண்ணிடலாம். சாரிங்க, ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து ஆன் பண்ணாமல் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள் இருக்கும். நம்ம வந்து வெயிட் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக 6 கோன்ஸுக்கு ஃபில் பண்ணிவிட்டு எக்ஸஸாக கொஞ்சம் இருந்துச்சுங்க, நான் அதை அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் கையில் வச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு. ஸோ அது வெயிட் பார்த்து வச்சிடலாம். இதுக்கப்புறம் வந்து இதை கோனாக நம்ம வந்து டேப் போட்டு ஒட்டி இது பண்ணிடலாங்க. இதை வந்து நல்லா ரோல் பண்ணி நம்ம வந்து கோன்ஸ் மேக் பண்ணிடலாங்க. ஸோ நான் ஆரம்பிக்கும் போது என்னோடய ஹென்னாக்கு வந்து நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெஹந்திக்கு ஆர்ஆர் மெஹந்தி. ஆர்ஆருங்கிறது என்னோடய குழந்தைங்க பேர் தாங்க. எனக்கு 2 பெண் குழந்தைங்கள் இருக்காங்க. ஒரு பாப்பா பேர் ரிஹானா, ஒரு பாப்பா பேர் ரிஃபானா. ஸோ அவங்களோட பேரில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஆர்ஆர் மெஹந்தி. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பிராண்ட் ஸ்டிக்கரோடு தான் ஸ்டார்ட் பண்ணேங்க. நீங்கள் பிகினர் தானே, ஸ்டார்ட் அப்கே பிராண்ட் ஸ்டிக்கர் ரெடி பண்ணிட்டீங்களான்னு கேட்பீங்க. ஆரம்பிக்கிறோன்னு ஆகிப்போச்சு. இதில் என்னங்க பிகினரு ப்ரொஃபஷ்னல் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளுமே ஒரு பிஸ்னஸ் உமன்ஸ் தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரெக்டாக எல்லாமே செட் பண்ணி வச்சுக்கணும். என்னோடய ஸ்டிக்கர் டிசைன்ஸ் எல்லாமே நானே ரெடி பண்ணதுங்க. நான் வந்து டிசைன்ஸ் கேட்டேன், அதுக்கே 500 1000 கேட்டாங்க. ஏன் நம்மளே ரெடி பண்ணக்கூடாது, அவங்களும் இந்த மாதிரி ஒரு ஆப்பில் போய் தானே ரெடி பண்ணுவாங்கன்னு தோணுச்சு. ஸோ நானே ரெடி பண்ண ஸ்டிக்கர்ஸ் தான் இது. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, இப்போ வந்து
ஒட்டி வச்சிடலாம். ஸோ 6 கோன்ஸ் கரெக்டாக எனக்கு வந்துச்சுங்க. கொஞ்சம் எக்ஸஸாக வந்துச்சு, அதை நானே குழந்தைங்களுக்கு கையில் வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா. இது வந்து இந்த டிசைன், இந்த ஸ்டிக்கரோட டிசைன் வந்து நான் ஒரு ஆப்பில் தாங்க பண்ணேன். என்ன ஆப்புன்னு ஞாபகம் இல்லைங்க. நான் யாருக்காச்சும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் ஆப் நேம் வந்து. ஸோ அவ்வளோதாங்க, 6 கோன்ஸ் ப்ரைடல் கோன்ஸ் பண்ணியாச்சு. ஸோ டாட்டா பை பாய். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.